கியா செல் ஹே ஓ ராகா உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்தே தீரணும். ஏனால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இஃப் யூ சீக் த லார்ட் யூ வில் ஃபைண்ட் த லார்ட். ராபா ஜாம்ரா ஹீடா. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் ஸ்பீக்கிங் வித் மீ, கர்த்தர் என்னோடு பேசுகிறார். என் ஜெப வாழ்க்கை மாறி இருக்கிறது, நான் ஜெபிக்கிற நேரங்கள் மாறி இருக்கிறது, நான் கர்த்தரோடு கூட இருக்கிற ஐக்கியம் மாறி இருக்கிறது. கர்த்தர் மாற்றிருக்கிறார், அதை நீங்க மாத்தல. God has changed you, God has delivered you, God has lifted your heads. லீபரா மாசேஹேலே. அநேகர் கர்த்தர் சாட்சிகளை கொடுக்க போகிறாரு. உங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. your life is changing, God is changing your testimony. உங்க வாழ்க்கை ஜெபம் உங்களுடைய சாட்சிகள் மாறுகிறது. ராபா ராகா ராபா. உங்களுடைய கோபங்கள் மறைகிறது. உங்களுடைய பொறாமைகள், சண்டைகள், களியாட்டுகள், விக்கிரகங்கள் இவைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து போடுகிறார். இனிமேல் கர்த்தருக்கு நீங்கள் பிரியமுள்ள ஜனங்கள், கர்த்தருக்கு நீங்கள் சொந்தமானவர்கள். ராபாலா சாம்ப்ரா பேலோ ஏப்ரா கியாலி பாரா Zampro Gento Rashehe Esto Braba Zegana Zale Brahida Epra Kyazene Eli Bandro Zambra Gede Epra Manzebello Ekri Minya ஆண்டவரே உம்முடைய வேதத்தின் வசனத்தின் மூலமாக எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே ஸ்பீக் வித் us Lord, speak with us Lord by your words Lord. ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போற வசனங்கள் ஆண்டவரே ரீபாலா ஷாந்தல பாந்தரோ ஏப்ரா மாந்தரே ஜெலே ஏப்ரா கியா ஜெலே எங்களோடு கூட பேசுவீராக. Lord speak with us Lord, speak with your word Lord. ராஸா பாக்ஸியா எல் லிப்ரகானோ எங்களுக்கு ஆண்டவரே தெளிவான புத்தியை கொடுங்க. ரேகா மாசெலே எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவை தாருங்க. எத்தனையோ பேருக்கு தெளிவில்லாமல் இருக்கு. God is giving a clear mind. கர்த்தர் உங்களுக்கு தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ரீபா சாக்ரா மாந்தரோ ஏப்ரா கீனியா லிபாரா ஜாப்ரா கேல்ஹே ஏப்ரா கானா. தெளிவு a clear mind, a clear mind God is giving you, a clear mindset God is giving you. Liska maro re ஏப்ரா கியா லிபாரோ டானோ ஜாம்ப்ரா கேனியா சந்த லுபாந்தரோ ரகி ஜகி மனா ராபா சேனே. உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசை நமக்கு இல்லாமல் எல்லாவற்றையும் அவர் சோதிக்கப்பட்டார், எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் சகலவற்றும் இயேசு கிறிஸ்து வெற்றி சிறந்தார். இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன், திறன் கொள்ளுங்கள். ரீபா ஜாஹா லியா. இதோ உலகத்தின் கடைசி பரியந்தம், உலகத்தின் கடைசி நாட்கள் பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாற மாட்டார். ஷாந்தல் லிபாரா சேபரே ஏப்ரா கீனியா சாப்ருகேனா. Lord, thank you Jesus, thank you Jesus. ஆண்டவரே நீ எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி. உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம், எங்களோடு கூட பேசுவீராக. ஓப்பன் our hearts Lord. இந்த 30 நிமிடங்கள் நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் ஜெபிக்கும்படியாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி. இப்பொழுதும் நாங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது நீ எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளுவீராக. எங்கள் இறுதிய மனக்கண்களை திறந்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே thank you Holy Ghost, thank you, thank you, thank you. In the name of Jesus I pray. Amen, amen, amen. நாம் வேதத்தில் ஒரு பகுதியை படித்து தியானிக்க போகிறோம். என்னுடைய கையில் வேதம் இருக்குன்னு சொல்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் எஸ்ன்னு தெரியப்படுத்துங்க. இஃப் யூ ஹாவ் பைபிள் வித் யூ ப்ளீஸ் comment in the comment section saying yes. We are going to meditate the word of God. Rabba sabrakele prada zambroke namana sambroke Eprakata Zadelia Eprakinia Sampragide Eprakasele Epramandoro Libera Sefrahida. Thank you Sister Kokila, thank you Sister Bina Roberts, thank you Sister Geeta. வேதத்தை கையில் வைத்திருக்கிறதுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ரீபாரா ஷாத்தர பாந்தரா ஏப்ரகிலியா. தேங்க்யூ சிஸ்டர் தமிழ் செல்வி. ராபாரா சாம்ப்ரகேனா. தேங்க்யூ சிஸ்டர் இமாயா எஸ். நீங்கள் வேதத்தை நேசிக்க கர்த்தர் உங்களை மேலே பிரியமாக இருக்கிறார். ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார், நான் வார்த்தையாக இருக்கிறேன், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. நாம் வார்த்தையை நாம் கனம் பண்ண வேண்டும். நான் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கனம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். ராபா சபா ரிகா ஜெனே. பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். தேங்க்யூ மோனிகா ஷாலின் ஃபார் ஹேவிங் த பைபிள் வித் யூ. தேங்க்யூ சிஸ்டர் மாலினி அருண் ஃபார் ஹேவிங் த பைபிள் வித் யூ. தேங்க்யூ சிஸ்டர் ஷிபராஜன். ரிபா சாம்ப்ரஹீரா லைசபாந்த்ரோ. பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 நாம் படிக்கலாம். எக்லீசியாஸ்டஸ் chapter 12 from verse 1 onwards. பிரசங்கி 12:1 படிப்போம். Thank you brother Karunagaran for having the Bible with you. God bless you.
நாம் படிக்கலாம். நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும் மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய் ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலக்கனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும் ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன்னும். நாம் பிரசங்கி 12ஆம் அதிகாரம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது பிரசங்கி 12:5 வசனம் படிக்க போகிறேன். நீங்க பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். பிரசங்கி 12:5 திருப்பி படிக்கிறேன் பாருங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டிக்கிளியும் பாரமாகி பசி தீபனமும் அற்று போகாததற்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாததற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை. பாருங்க, பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 1 7 வசனம் படித்தோம். இந்த அதிகாரத்துல பிரசங்கிய புஸ்தகத்தை எழுதினவர் சாலமோன் ராஜா. எருசலேமை ஆண்ட சாலமோன் ராஜா, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இருந்த சாலமோன் ராஜா, தாவீதுடைய குமாரன் ஆகிய சாலமோன் இந்த பிரசங்கியை எழுதியிருக்கிறார். Ecclesiastes 12 is written by the King Solomon, who ruled the Jerusalem and Israel, and throughout his reign was glorious. சாலமோனின் நாட்கள் எல்லாம் மிகவும் சிறந்ததா இருந்தது. சாலமோனுக்கு இருந்த ஞானங்கள் மிகவும் பூமியில் இதுவரைக்கும் சாலமோனுக்கு இருந்த ஞானம் ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் சாலமோனுக்கு தேவனாய் கர்த்தர் தரிசனமாகி சாலமோனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன தேவை என்று சொல்லி. சாலமோனோ, ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பதற்கும் உம்முடைய ஜனங்களை நீதியாய் விசாரிப்பதற்கும் உம்முடைய ஜனங்கள் மேலே ஆளுகை செய்வதற்கும் எனக்கு ஞானத்தை கொடுங்க என்று சொல்லும்போது கர்த்தர் அவன் கேட்டுக்கொண்ட ஞானத்தையும் அல்லாமல் சம்பத்தையும் எல்லாவற்றையும் கொடுத்தார். அந்த சாலமோன் இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம், அதாவது நீதிமொழிகள், உன்னத பாட்டு, பிரசங்கி, இவை எல்லாவற்றையும் சாலமோன் தான் எழுதியிருக்கிறார். அந்த சாலமோன் சொல்றாரு 12:1, நீ உன் வாலிப பிரயாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும். பாருங்க, நம்முடைய வாலிப பிரயாத்திலே நம்ம சிருஷ்டிகர் நினைக்கணும். எத்தனையோ நாட்கள் நம்ம கர்த்தரை விட்டு தூரமா இருந்திருக்கலாம். ஆனா இந்த நாட்களில நீங்க சிருஷ்டிகரை நினைக்க ஆரம்பிக்கணும். சிருஷ்டிகர்னா யாரு? நம்மளை படைத்தவர், சிருஷ்டி கர்த்தாவாகிய இயேசு கிறிஸ்து. சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் அவர் படைத்தார். தாயின் கற்பத்திலே நாம் தோன்றும் முன்னே அவர் நம்மளை பெயர் சொல்லி அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையில நாம் எலும்புகள் உருவாவதற்கு முன்பும் தாயின் கற்பத்துல நீங்க எப்படி இருந்தீங்க, அந்த 10 மாசம் எப்படி அந்த இருட்டுக்குள்ள அந்த கற்பத்துக்குள்ள எப்படி நீங்க வளர்ந்தீங்க, எல்லாவற்றும் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் தாய் உங்களை அறிவதற்கு முன்பாக கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த 12 அதிகாரம் 1 வசனத்துல நீ உன் வாலிப பிரயாத்தை உன் சிருஷ்டிகனை நினை அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்படி என்றால் என்ன? பிரதர், எனக்கு வாலிபம்லாம் தாண்டிடுச்சு பிரதர், இப்ப எனக்கு வயசு 45, இல்ல ஒருவேளை எனக்கு வயசு 50, இல்ல பிரதர் எனக்கு வயசு 60 ஆயிடுச்சு, நான் எப்படி திருப்பியும் வாலிப பிரயாத்துக்கு நான் போக முடியும் அப்படின்னு சிலர் நீங்க கேட்கலாம். நீங்க இல்ல பிரதர், என் பிள்ளைங்கெல்லாம் வாலிப பிள்ளைங்களா இருக்காங்க, இப்பதான் நான் கர்த்தரை அதிகமா தேடணும்னு சொல்லி எனக்கு என்ன வந்திருக்கு பிரதர். சந்தோஷம், பரவாயில்ல. 45 வயசு 60 வயசு நீங்க வாலிபர்கள் தான்.
ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம புது சிருஷ்டியா இருக்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். மாம்சத்துல நீங்க உங்களுக்கு 60 வயசு இருக்கலாம், ஆனா ஆவியில நீங்க இப்பதான் குழந்தையா இருந்து நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, பிரதர் நான் இப்பதான் பிரதர் நான் ஆவியில வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், நான் இத்தனை நாள் இப்படி ஜெபிச்சது இல்லை பிரதர், நான் இத்தனை நாள் இப்படி வேதத்தை படிச்சது இல்லை பிரதர், நான் இப்பதான் எனக்கு ஆவியில ஜெபிக்கணும்னு சொல்லி அதிகமா தோணுது பிரதர் அப்படின்னு சொல்றவங்க கமெண்ட் செக்ஷனை தெரியப்படுத்துறீங்களா? நான் பார்க்கிறேன். ஏன்னா நீங்க ஆவியில ஜெபிக்க 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 உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்து கொண்டே இருக்கிறீங்க. வசனமாகிய ஞானப்பாலை நீங்க தியானிக்க தியானிக்க தியானிக்க, தேவனுடைய வசனத்தை தியானிக்க தியானிக்க நீங்க ஆவியில வளர்றீங்க. பாருங்க, உன் வாலிப பிரயாசத்தை சிருஷ்டிக்க நினைக்கணும். நம்முடைய இளம் வயதுல நம் கர்த்தரை நினைக்கும் பொழுது நாம் கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில சகல காரியங்களும் மாறும். 2ஆம் வசனம் போட்டிருக்கு, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். எஸ், தேங்க்யூ. மெனி ஆஃப் யூ ஆர் சேயிங் எஸ் பிரதர், நான் இன்னைக்கு இது இப்போதான் நான் அதிகமாக ஜெபிக்கிறேன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துறீங்க. ரொம்ப நன்றி. ஓகே, காட் பிளஸ் யூ. 2ஆம் வசனம் பாருங்க, சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். சூரியன்னா என்னதுங்க? சந்திரனா என்னதுங்க? சூரியன்னா வானத்துல பார்க்கிற சூரியன் இல்ல, அது இந்த உலகத்துல இருக்க சூரியன். உங்ககிட்ட ஒரு சூரியன் இருக்கு, உங்க மேல ஒரு சூரியன் இருக்கு, உங்க முகத்துல இருக்கு சூரியன். என்ன பிரதர் சொல்றீங்க? என்கிட்ட பிரதர் எங்க பிரதர் சூரியன் இருக்கு? என்கிட்ட எங்க பிரதர் சந்திரன் இருக்கு? உங்க கண்கள் தான் சூரியன். பாருங்க, சாலமோன் ஞானி ஒரு ஓமையா சொல்றாரு, ஒரு பேரபிளா பேசுறாரு. சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னு, அப்படின்னா உங்கள் கண்களுடைய ஒளி குறையாததற்கு முன்னும், உங்கள் கண்களுடைய ஒளிகள் அந்த வெளிச்சம் குறையாததற்கு முன்னும் அந்தகாரப்படும். அந்தகாரம்னா இருள். சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும், மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும், வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பலசாலிகள் கூனி போய். வீட்டு காவலாளிகள் தள்ளாடி அப்படின்னா என்னங்க? நம்முடைய கால்கள் தள்ளாடப்படுறதுக்கு முன்பாக பலசாலிகள் கூனி போய். பலசாலிகள்னா என்னது? நம்மளுடைய முதுகு தண்டு, நம்முடைய சரீரமாகியம். பலசாலிகள் கூனி போய், ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. ஏந்திரம் அரைக்கிறவர்களா என்னது? ஏந்திரம்னா உங்க வாயில் இருக்க பற்கள். எப்படி ஏந்திரத்துல மிஷின் அரைக்குது, அது மாதிரி நீங்க உங்க வாயினால சாப்பாடு அதனால அரைச்சி சாப்பிட்றீங்க. ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து, அந்த வாயில் இருக்க பல்லெல்லாம் கொஞ்சமாய் வயசாக வயசாக என்ன ஆகும்? பாட்டிமார்களுக்கெல்லாம் பல்லு கொட்டி பல்லு விழுவும். சின்ன பிள்ளைங்களுக்கும் பல்லு அப்பதான் முளைச்சி வரும். வயதாக வயதாக முளைச்ச பல்லாம் விழும். அதுதான் சாலமோன் சொல்றாரு, ஏந்திரம் அரைக்கிறவர்களுடைய கொஞ்சமானதினால் பலக்கணி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். பலக்கணியானது உங்கள் இமைகள் அடைப்பட்டு. 4வது வசனம் என்ன சொல்லியிருக்குது? ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால என்னது? உங்க காதுகள், உங்களுடைய செவிகள் பேச்சுத்திறன் குறைந்து போகும் வயசாகும் பொழுது. இந்த பேச்சுத்திறன் குறைகிறதுக்கு முன்னும், அதாவது காதுகள் கேட்கிற திறன் குறைவதற்கு முன்னும், தெருவாசலின் கதவுகள் அடைப்பட்டு குருவியின் சத்தத்துக்கு எழுந்திருக்க வேண்டியதாகி, கீதவாத்திய கன்னிகள் எல்லாம் அடங்கி போகாதற்கு முன்னும். அதாவது நம்ம காலையில தூங்கி எழும்போது என்ன சத்தம் கேட்கும்? நமக்கு குருவி கத்தும், காக்கா கத்தும். ஆனா வயதாகும் போது என்ன ஆகுது? இந்த காக்கா சத்தம் கேட்காம போகுது. ஐயோ, இத்தனை நேரம் தூங்கிட்டேனா, இவ்வளவு நேரம் நான் தூங்கிட்டேனா, எனக்கு விடிஞ்சதே தெரியல பிரதர், எனக்கு விடிஞ்சதே தெரியலன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? நினைக்கிறோம். ஏன்னா இது வயதினுடைய முதுமையை காமிக்குது. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி, 5ஆம் வசனம், மேட்டுக்காக அச்சம் உண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி, வாதுமை மரம் பூ பூத்து வெட்டிக்கிளியும் பாரமாகி பசித்தீவனும் அற்று போவதற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனால் துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரியாதற்கு முன்னும். மேட்டுக்காக அச்சம் உண்டாகி அப்படின்னா என்னது? நம்முடைய வாழ்க்கையில ஒரு மனிதன் பிறக்கிறது போல ஒரு மனிதன் இந்த பூமியை விட்டு அவன் போகிறான். அவனுக்கு ஒரு சென்ட் ஆஃப் கொடுக்குறாங்க இந்த பூமியில இருந்து. அப்போ இந்த பசி தீவனம் அற்று போகுது, சாப்பிட முடியாது.
வயது முதிர்ச்சினால அவங்க வெறும் தண்ணி ஆகாரம் தான் கொடுப்பாங்க. பசி தீபனம் அற்று போயிடும். பசிக்காதவங்களுக்கு மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே, மனுஷன் தன் நித்திய வீடானது பரலோகத்திற்கு போகிறதுனாலே, இல்லை இந்த உலகத்தை விட்டு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகள் வீதியிலே தெரியாதற்கு முன்னும் வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி. இதெல்லாம் பாருங்க, ரொம்ப ஆச்சரியமாய் சாலமோன் ஞானி எழுதியிருக்கிறார். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தேவனத்திற்கு மறுபடியும் போகாதற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. மண்ணானது மண்ணுக்கே திரும்பும், தன் ஆவி தன் தேவனத்தில் திரும்பும். ஆனால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் ஒரு இடத்துல பேசுகிறார். நீங்க கர்த்தரை இந்த நாட்களில் தேடும் பொழுது நிறைய பேர், ஆமாம் பிரதர், இப்பதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வளர்றேன் பிரதர், நான் குழந்தையாவே இருந்துட்டேன், எனக்கு வயசு 30 ஆயிருச்சு, எனக்கு வயசு 40 ஆயிருச்சு இந்த மாம்சத்துல, ஆனா என் ஆவியில இப்பதான் பிரதர் நான் ஒரு குழந்தையா இருந்து நான் வளர்ந்து கொண்டே இருக்கேன் பிரதர். நீங்க சொல்றதுலாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு பிரதர், எனக்கு நான் நிறைய கத்துக்கிறேன் பிரதர், நான் இப்படி ஜெபிக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர், நான் ஜெபிக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய பேர் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருக்கிறீங்க. இந்த பூமி கீழே நடக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு நாள் முடிவுக்கு வரும். இந்த பூமியானது அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நித்தியமாய் தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய ராஜ்யத்துல நித்தியமாய் இருப்போம். கர்த்தர் இந்த பூமியை நியாயம் விசாரிக்க வருகிறார். கர்த்தர் இந்த பூமிக்கு வருகிறார். இரண்டாம் வருகை என்று ஒன்று இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரகசியமாய் அவர் மத்திய ஆகாயத்துல அவர் தேவ தூதர்களோடு ஆரவாரத்தோடு கம்பீர சத்தத்தோடு வருகிறார். எக்காலம் ஊதப்படும், கர்த்தருடைய சத்தம் தொனிக்கும். அப்பொழுது கர்த்தருக்குள்ளாக நித்திரை அடைந்தவர்கள் முதலாவதாக எழும்புவார்கள். பின்பு நாமும் தேவனோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். அவருக்குள்ளாக உண்மையாய் ஜீவனம் பண்ணி கர்த்தருக்காக உண்மையாக வாழ்ந்த நாமும் தேவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கரைத்திரையற்று பரிசுத்தமாய் வாழ்கிற வாழ்க்கை, கிறிஸ்துவோடு உள்ள ஐக்கியம் நம்மை தேவனுக்குள்ளாக நம்மளை எடுத்துக்கொள்ள செய்யும். நாம் இந்த வாலிப பிரயாயத்தில் நாம் சிருஷ்டிக்க நினைக்க வேண்டும். நாம் இந்த வாலிப பிரயாயத்தில் நாம் சிருஷ்டிக்க நினைக்க வேண்டும். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, வாலிபனே உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளவயதும் வாலிபமும் மாயையே. பாருங்க, எத்தனையோ பேர் சொல்லுவீங்க, பிரதர் என் வாலிப நாட்கள்லாம் ஓடிருச்சு பிரதர், நான் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு பிரதர், கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள வயசு 25 ஆயிடுச்சு பிரதர். ஏன்னா நம்ம இந்த வாழ்ற இந்த நாட்கள் மாயையா இருக்கிறது. இந்த வாலிப நாட்கள் கர்த்தருக்குரிய நாட்கள். வேதத்துல வாலிபர்களாகிய யோசேப்பு, வாலிபர்களாகிய தானியேல், வாலிபர்களாகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, வாலிபனாகிய யாக்கோபு, இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். யார் யாரெல்லாம் வாலிபனாகிய தாவீது, வாலிபனாகிய கிதியோன், இவர்களெல்லாம் தேவனுக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்த போது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமே மாற்றினார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வாதமே மாற்ற போகிறார். ஏனென்றால் நீங்க எல்லாவற்றையும் இழப்பதற்கு முன்பாகவே நீங்க கர்த்தரத்துல வந்துட்டீங்க. உண்மையான தெய்வத்தை நீங்க அறிந்து கொண்டீங்க. நான் பார்க்கிறேன், நிறைய பேர் தொடர்ந்து நீங்க இந்த காலை நேர ஜபத்துக்கு வரீங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு, நிறைய பேர் தொடர்ந்து வரீங்க. நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யாமல் போவாரோ? உங்க ஜபத்தை கேளாமல் போவாரோ? உங்களை கர்த்தர் விடுவிக்காமல் போவாரோ? சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. ஒரு நன்மைக்காக உண்மையாய் வாழுவோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக நாங்கள் உத்தமமாய் வாழுவோம் ஆண்டவரே. உமக்கு முன்பாக இந்த வாலிப பிரயாயத்தில் உண்மையாய் இருப்போம் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். லாப்ரா காசா தீபனா
நாம் ஜெபிக்கலாம். ஷாபா ராடா Zabra genia sabra keto epra kili banu sambra hela zabra kele bora sele epra kanu sandali bandoro zabra genia zele epra gina sambra keta libara sehele epra kiala. ஓ பிரதர் ஐசக், உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நீங்க உண்மையாய் நீங்க சேவிக்கும் பொழுது, உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க கர்த்தருக்கு, கர்த்தர் உங்கள் தலைமுறைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனிடத்துல ஒரு நாளும் ஒரு குறையும் வைக்க மாட்டார். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசித்தார் வேதவசனம் சொல்லியிருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு இடுக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரசிப்பார். நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட மாட்டீங்க, எல்லாவற்றை குறித்தும் கர்த்தருக்கு தெரியப்படுத்துவீங்க. ஷாப்ரா கேனே மானா சந்த ருபானோ எலிப்ரா காட்டே லே சாப்ரா கீரா ஏப்ரா லியா ஜெனே. இந்த 17வது நாள் உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற நீங்க மிகவும் பாக்கியவான்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த பிரசங்கி 12ஆம் அதிகாரம் மிகவும் 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 ஒரு வாழ்க்கைக்கான தத்துவம் நிறைந்த அதிகாரம். நீங்க வீட்டில் இதை படித்து பாருங்க. நீங்க வீட்டில் போய் இதை படிக்க உங்களுடைய கண்கள் திறக்கப்படும், உங்களுடைய வாழ்க்கைக்குரிய அர்த்தம் புரியும். ஆமாம், நம்ம சிறு பிள்ளையாக இருக்கும்பொழுது நம்ம தூக்கி கொண்டு போவாங்க. நம்ம வாலிப பிள்ளையாக வாலிபத்தில் இருக்கும்போது தான் நமக்கு ஏற்றதெல்லாம் செய்வோம். நம்ம எங்கே போனோமோ போவோம், நம்ம யாரை திருமணம் பண்ணவும் பண்ணுறோம், நம்ம எந்த வீட்டை போய் கட்டணுமோ எந்த வேலைக்கு போகணுமோ செய்கிறோம். ஆனால் வயதாகும் பொழுது வயதின் முதிர்ச்சினால பிள்ளைகள் நம்மளை ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் வச்சிடுறாங்க. ஒரு வீட்டை நம்ம என்ன பண்ணுறாங்க, இல்லை ஒரு இடத்துல நம்மளை உட்கார வச்சிடுறாங்க, நமக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்க. நம்மளால நாம் சந்தோஷப்பட்ட நாட்கள்லாம் போயிடுது. எல்லா மனுஷனும் வாலிபத்தில் இருந்த மனுஷன் ஒரு முதுமைக்குள்ளாய் போக தான் செய்யணும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. தாவீது சொல்றாரு, ஆண்டவரே நான் வயதானாலும் நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கப்பா, ஏன்னா நான் வாலிப பிரயத்தில் உமக்கு நான் கொடுத்துருக்கேன் வாழ்க்கையை. இன்னைக்கு ஓ ராபா சிஸ்டர் சித்ராமலின்னு சொல்றாங்க பாருங்க, என் வாழ்க்கையை உமக்காய் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி. அதே போல நாமும் ஆண்டவரே என் வாழ்க்கையை உமக்காக ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் உமக்காக ஒப்பு கொடுக்குறேன். இந்த வாலிப பிரயாயத்தை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நான் இது வரைக்கும் நான் தெரியல, இது வரைக்கும் நான் எனக்கு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டேன், நான் இது வரைக்கும் உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன், உங்களுக்கு வேதத்துக்கு பயப்படாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. ஏசையா 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கு, உன் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் நான் பஞ்சை போல வெண்மையாக்குவேன் கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்கள் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார். நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நீதிமொழிகளில் இப்படியாக எழுதியிருக்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நம் பாவங்களை மறைக்க நாம் வாழவே முடியாது. நாம் இருதயத்தில் கஷ்டமும் சஞ்சலமும் வேதனையும் இருக்கும். When we hide our sins from God, we cannot able to live our life peacefully. We will have lot of issues. We will have lot of problems. We will not have peace in our houses. We will have always chaos and distractions. But if we give our heart and if we are asked for the forgiveness, if we renounce our sins before the Lord Almighty, God is able to forgive our sins. Labara seferia mana sefredo libra kinya pragizene. இந்த ஜெபத்தை நீங்க ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருப்பீங்க. சில பேர் இந்த ஜெபம் முடிந்ததுக்கு அப்புறம் ஆஃப்லைன்ல கூட பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், இன்னைக்கு இன்றைய ரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம். Today submit your life. Those who are watching this prayer, surrender your life to Jesus Christ. As Solomon writes in Ecclesiastes, சாலமோன் ஞானி பிரசங்கில் எழுதுனது போல, என் வாலிப பிரயாசத்தை சிருஷ்டிக்க நினைக்க வேண்டும். சூரியனும் சந்திரனும் அந்தகாரப்படுவதற்கு முன்பே நான் தேவன் நினைக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தர் நினைக்கிறோம், ஒப்பு கொடுத்திருக்கிறோம். இந்த ஜெபத்தில் இருக்கிற அனைவரும் கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் உங்களை தாழ்த்திருக்கீங்க, ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, யாரெல்லாம் இன்னைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு தீர்மானம் பண்ணியிருக்கிறாங்களோ, என்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நான் மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்களுடைய கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும், உங்களுடைய இருதயம் கர்த்தரையே நோக்கி இருக்கட்டும். ஆண்டவரே, நீரே என்னுடைய நல்ல மெய்ப்பன் அப்பா, நீரே என்னுடைய மெய்ப்பன், நீரே என்னுடைய அமர்ந்த தண்ணீர் அண்டையில கொண்டு செல்கிறீர். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளை குறித்து நான் கவலைப்பட்டது போதும்,
என்னுடைய வேலையை குறித்து நான் கவலைப்பட்டது போதும், இனிமேல் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு ஒரு மீட்பர் இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். லாபாரா சாபாரா பாந்தலை பாரா சேலே ஏப்ரா கீரா சாந்தலி பாரோ ஏப்ரா மாண்டோ சாம்பிரகேட்டா. ஓ, இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு மேலும் கர்த்தருடைய அதரிசனமுள்ள கரம் வந்து அமர்கிறது. Those who have heard this messages, those who are watching this online prayer, oh God's invisible hand is coming upon your head. கர்த்தருடைய அதரிசனமுள்ள கரம் வந்து இறங்குறது. ஓ ராபா சேபலியா ஏப்ரங்காந்து ராபா செலே ஏப்ரகீடியா சாம்ப்ரோகேண்டா ஏ லிப்ராடோ ஜேலே ஏப்ரகாட்டா ஏ லிபரா சாம்ப்ரோகேனே ஏப்ரா மாந்தரோ சாம்ப்ரகேனே ஏ லீஸ்கிராமினியா ஏப்ரகாட்டியா ஜேனே. ஓ, இந்த வாலிப நாட்களில, ஓ, இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அப்பா, எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. Lord, teach me the way which I need to live. Lord, teach me the way which I need to live, Lord. லாபா ராசி, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பிப்பீராக. கேளுங்க கேளுங்க கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். Those who seek the Lord will find him. அவர் தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். அவரை கனம் பண்ணுகிறவர்கள் கனம் பண்ணப்படுவார்கள். நீங்கள் கர்த்தரை கனம் பண்ண கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். வேதத்தை தியானிங்க மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஓ, நீ கர்த்தருடைய வேதத்தை தியானிக்க ஆரம்பிங்க. அப்பா, இப்பொழுதே கிருபை தாருங்க ஆண்டவரே. எங்களுக்கு உடைய வேதத்தை தியானிப்பதற்கு, வேதத்தை படிப்பதற்கு கிருபை செய்வீராக ஆண்டவரே. ஜெப தேவைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே பிரதர் குமார் அவருடைய டாட்டருக்காக ராபா சாப்ரா கேனா எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல ஒரு வரன் வருவதற்காக ஜெபிப்போம். ராபா சாம்ப்ரா கீடா ஏ லீபரா காசேலே ரிபா சாம்ப்ரகிடா ஏப்ரா கேலே சாப்ரகினா ரிமானா சாப்ரகே ஏப்ரா ஹீலா ஏரா சேஃப்ரஹிடா லிபரோ சேஃப்ரமேனோ லாப்ரா கேட்டோ ஜாந்தலே. கேட்ட வசனத்தின் பிரகாரமாக ஓ கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. ராபா சேஃப்ரஹிலா. இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீர்கள். டுடே sanctify yourself, you will see the greatness of the Lord. ஷாதா ராபா ஜெனே ஏப்ரா கேலி ஃப்ரடோ ஏப்ரா நியாசேலே ஃப்ரடோ ஏப்ரா கீனிமானா சாம்ப்ரகேனா ஏலி ஃப்ரடோ ஜெலே ஏப்ரகியாட்டேலே சாம்ப்ரோகேனா ஏப்ரகீரியா சேஃப்ரடோ ஏலி ஃப்ரடோ ஜெலே ஃப்ரடா ஏப்ரகாட்டியா சேலே ஏப்ரிடியா சாந்தோ ரொமானோ லாப்ரோகேனியா சேஃப்ரடோ ஏப்ரகீடா லாடும் ராடு ஜெனே ஏப்ரகாட்டா சாப்ரகேலே ஏப்ரடிசிகேனே ஏப்ரமாந்தரோ சாம்ப்ரகே ஏரிகா சேப்லஹியா ஏப்ரமாந்தரோ சாந்தலி பாந்தரா ஏசேஃப்ரஹடா ஏப்ரமாந்தரோ ஏலிப்ரகீனியா. எங்கள் ஜெபத்திற்கு நீ செவித்தாயதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ ஃபார் ஹியரிங் அவர் ப்ரேயர்ஸ். தேங்க்யூ ஃபார் ஹியரிங் அவர் ப்ரேயர்ஸ். ஐ ப்ரே ஃபார் சிஸ்டர் சித்ரா மெர்லின். உமக்காக ஆண்டவரை வாழ்வேன் அர்ப்பணித்த அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இன்னிலிருந்து அன்னிதினம் ஜெபிப்பதற்கு சிஸ்டருக்கு நீங்கள் ஆண்டவரை கிருபை செய்வீராக. லாபாரா சேலே பிரதர் ஐசக்கா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில் உமக்காய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை நீங்கள் இன்னிலிருந்து பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. லாப்ரா காசே மேலே ஏப்ரா கானியா ஏ லீபரா சேஃப்ரடோ ஏ ரிகாசெமெனியா ஏ லிபரா சேஃப்ரடோ ஏப்ரா மாந்தரோ ஏ லிப்ரகீனியா லாப்ரா டிசெலெட்டே ஏ கிரிமானியோ சாப்ரஹிரா ஏ லாப்ருடா ஏ லிபனை சாம்ப்ரோகேனா ஏ பிரகாசெவனே ஏ ப்ரீடியா சாம்ப்ரோடே ஏ லீஸ்க்ரோ பாந்தரோ சாம்ப்ரகேனா ஏ பிரகியாசெலே ஏ பிரான்டுவாசெனே. ஆண்டவரே பிரதர் ஐசக் அபிஷேகத்தை நிரப்புவீராக. fill him with your Holy Spirit, Lord. And let him speak in tongues. Let him speak in tongues like me. என்னை போல் அவரும் பேசட்டும். ராபாக்கா ராசேஃப்ரமீனா லாப்ரா டேலி பிரடோ ஏ கிரிமானியா சேந்த லிபாரா ஏ பிராகீடா ரீபாக்கா சேப்ரடோ. பிரதர், நான் கர்த்தருக்காக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஏமேன் தெரியப்படுத்துங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஷாந்தல்ல பாண்ட்ரோ பிரதர், இன்னைக்கு நான் உண்மையாக கர்த்தருக்காக என் வாழ்க்கையை மறுபடியும் நான் ஒப்பு கொடுக்குறேன் பிரதர் என்று சொல்கிறவங்க நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. I want to pray for you because God loves. மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. ஓ, I pray for sister Geeta. I pray for sister Kokila Shabra Maase Gene Raki மனோ சம்பிரகேட்டா லிபரடு ஜேலே. உமக்காய் ஆண்டவரே அர்ப்பணித்திருக்கிற வாழ்க்கையை நீர் பாரும் ஆண்டவரே. ஓ, ஐ ப்ரே ஃபார் சிஸ்டர் சித்ரா மெர்லி. ஐ ப்ரே ஃபார் பிரதர் ஐசக். ஐ ப்ரே ஃபார் மார்னி அருண் சாம்ப்ரா கேடே ஏ லிபரா சாம்ப்ரகேட்டா சாப்ரி பீடியா சாடோ. பத்மாவை சிஸ்டருக்காய் நன்றி. வாழ்க்கையை உமக்காய் அர்ப்பணிக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஆண்டவரே இந்த வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாங்கப்பா ஆண்டவரே. அவர்களை நீர் ஏற்றுக்கொள்வீராக. சாம்ப்ரா கீடா லிபரா சேப்ரடோ ஏ லிபனா சேஃப்ரஹிலா சாந்தலி பாந்தரோ சேப்ரஹிடா
ஓ சிஸ்டர் மோனிகா ஷாலினை ஒப்பு கொடுக்கிறேன். ஓ அவருடைய ஆர்டருக்காய் நன்றி, அவருடைய வேலைக்காய் நன்றி. சாப்ரா ஏன் அவருடைய வாழ்க்கையில் உமக்காய் வாழ்வதற்கு உதவி செய்யுங்க. ராசே பேன்லோ முழுவதுமாய் 100% they are surrendering their life to you Lord. Take complete control of their life, Master. Laba Rase Frahida Epra Kenya Sele Escro Bando அண்டவரே சிஸ்டர் தமிழ் செல்வி அவர்களை ஒப்பு கொடுக்குறேன். ஓ அவங்களுடைய உமக்காக வாழ்வு என்று ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. ராபா சேலே அண்டவரே அநேகர் ஆண்டவரே எனக்கு தூக்கம் முக்கியம் இல்லை, உங்களுடைய சமூகம் தான் முக்கியம்னு சொல்லி இந்த 5 மணி ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே இத்தனை நாட்கள் கலந்து கொண்டிருக்கிற இவருடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை இவர்கள் பார்த்தே ஆக வேண்டும் ஆண்டவரே. லீபரா சாம்ப்ரா கீடா ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கிறதுக்காக நன்றியப்பா. இன்னைக்கு அநேகருடைய கண்களை திறந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. லாபரா சாந்த லிபாரா ஏப்ரா கீடா ஏப்ரோ டானே செலே சிஸ்டர் ஷீபாராஜரை ஒப்பு கொடுக்கிறேன். ஷாந்த லிபாரோ ஏப்ரா மாந்தரோ சேஃப் ரஹிடா லீபரா சேஃப் ரஹினே ஏப்ரா காட்டா லீபரா சேஃப் ரஹிடா. தேங்க்யூ ஜீசஸ். ஏப்ரா கியா கிறிஸ்டியை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஜாம்ப்ரா கீடா ஏலி பாந்தியோ ராடா உமக்காக வாழ வேண்டும், உமக்காக வைராக்கியமாய் வாழ வேண்டும். இந்த உலகத்திற்காய் வாழ்ந்த நாட்கள் போதும், இந்த உலகத்திற்காய் வாழ்ந்தது போதும். ஓ சாலமோன் ஞானி சொல்வது போல இளம் பிரயாயத்தில் வாலிப பிரயாயத்தில் சிருஷ்டியை நினைக்க வேண்டுமே. இன்னைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்கள் வாலிப நாட்கள் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாக இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் உமக்கு முன்பாக உண்மையாக இல்லாமல் இருந்திருப்போம், ஆனால் இனிமேல் உமக்கு முன்பாக நாங்கள் உண்மையாய் வாழுவோம் ஆண்டவரே. ஷாப்ரா கேனே சேலே வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்வதனால் தானே. உம்முடைய வேத வசனத்தை நாங்கள் உண்மையாய் தியானிப்போம், உம்முடைய வேத வசனத்தின்படி நாங்கள் உண்மையாய் வாழ்வோம். ஓ ராசா பாந்துரோ ஏப்ரா கீடா சேஃப்ரடோ ஏ லீபரா சேஃப்ரடோ. ஆண்டவரே பிரதர் ராபின் பிரதர் சிஸ்டர் ஏஞ்சலின் அவருடைய உமக்காக உண்மையாய் வாழ்வின் ஒப்பு கொடுக்குறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஓ ராபா சேஃப் ரஹீடா ஆண்டவரே இன்னிலிருந்து நீங்கள் மாற்றுவீராக. இந்த வாலிப பிரயாயத்தை உமக்காய் ஒப்பு கொடுக்குறாங்க. Lord, we pray for Alrich Miguel, we pray for Aldlin லீபரா சாம்ப்ரகேனா ஆண்டவரே பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஷாந்த லீப்ரகா ஜெனே ஏப்ரா காட்டுவா சேம்ப்ரா டேலே ஏப்ரா கீலியா. ஆண்டவரே நீ தேவைகள் சந்திக்கிற தேவன். ஆண்டவரே இந்த ஜெபத்தில் இருக்க ஒவ்வொருடைய தேவைகள் பண தேவைகளாக இருக்கலாம். I release the financial blessing over their life. இயேசுவின் நாமத்தினால financial blessings இப்பொழுதே அவர் வாழ்க்கையில் கொடுக்கிறேன். இந்த அந்த திறவுகோலை ஆண்டவரே இப்பொழுதே திறந்து அவர்களுக்காய் வைத்திருக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ராபானா சாம்ப்ரஹீடா in the name of Jesus I bless. Oh Rabba Safrahila Epra Mandoro Ribakazine Eli Produce Pragene Libana Saprakida. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. I bless everybody those are watching this prayer online and in offline. I bless them. The Almighty God take complete control over their life Lord. நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராகப்பா. சகல விதமான துதியும் சகல விதமான மகிமையும் கனமும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் முழுவதும் ஓ ராபா சாப்ரகீனியா சேஃப்ரடோ எலிப்ரடோ சாம்ப்ரடா இந்த நாள் முழுவதும் தேவனுடைய வசனத்தினால தேவனுடைய அன்பில் நிறைக்கப்படுவார்களாக. யார் யாரெல்லாம் உண்மையாய் உம்முடைய திருத்தனை ஒப்பு கொடுத்தார்களோ அவங்க வாழ்க்கை நீர் மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறேன். சகல விதமான துதியும் சகல விதமான மகிமையும் கனமும் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரனை மறவாதே. ஆமேன் ஆமேன் ஆமேன். நான் இரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு இரத்தத்தில் மறைந்துள்ளேன், வல்ல இரத்தத்தில் மறைந்துள்ளேன். ஏ தீங்கும் என்னை அணுகாது, தீங்கில்லை 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 தீங்கில்லை. சாத்தான் தீமை செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்னை அணுகாது. ஆமேன். எந்த தீங்கும் உங்களை அணுகாது. God bless you, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக